சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி. ஒரு முக்கியமான வீடியோ நம்ம போட்டோம். அது யாருக்குமே புரியல. ஏன்னா அது டெக்னிக்கலா ரெக்கார்ட் ஆகும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரதர் சைடு வந்து அவரு பிஜி ஹாஸ்டல்ல இருந்ததுனால அவங்க ஷேர் பண்ணுவாங்க நெட்டை. ஒரே நேரத்துல 4-5 பேர் ஷேர் பண்ணும்போது அது அப்படிதான் ஆகும். ஸோ அதனால அது வேஸ்ட் ஆயிடுச்சு அது. இருந்தாலும் சும்மா அதை அப்லோட் பண்ணியிருந்தோம். ரீஅப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதரை பிடிக்க முடியல. ஸோ அதனால அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாவே இப்ப சிஸ்டரே சொல்லுவாங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். அதாவது இந்த தம்பி வந்து என்ன கான்டாக்ட் பண்ணது நவம்பர்ல. நம்மளுடைய வீடியோ ஒரு பையன் ஃபேஸ் மறைச்சு போட்டோம் இல்லையா, கிறிஸ்டியன் பாய், அவனோட வீடியோ பார்த்திருக்காரு. அதுக்கு முன்னாலே ஒரு 2-3 வருஷம் உங்ககிட்ட நிறைய ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்ததா நீங்க அதுக்கு சொன்னீங்க. அது மாதிரி அவன் கான்டாக்ட் பண்ணப்போ சரி நான் அம்மன்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து ஈவினிங் போன் பண்ணப்போ அம்மன் சொல்லிச்சு, நீ 2 ட்ரீட்மெண்ட் வந்து அவனுக்கு நான் குணப்படுத்தி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அவர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. அவர் அதுக்கு முன்னால எனக்கு லெட்டர் எழுதி இருந்தாரு பிரதர். அது வந்து இங்கிலீஷ்ல இருந்தது. அது வந்து தமிழாக்கத்துல சொல்றேன். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இது ஒரு சிம்பிள் கேஸ் தான். அதனால இது ரொம்ப மைண்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஒரு சாதாரண ஒரு தீய காம விகாரம் பிடிச்ச ஆத்மா வந்து ஒருத்தனை எவ்வளவு பாடுபடுத்தும் அப்படின்றது அதுக்கு ஒரு மேக்சிமமா எவ்வளவு எக்ஸ்டென்ட் போக முடியுமோ அவ்வளவு படுத்திருக்கிறது. சோ அதனால இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். அதனாலதான் நம்ம ரீ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்ணது. அந்த பிரதருக்கு வந்து இப்பவுமே கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளம் இருக்குது. சோ திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால இப்ப நம்ம இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிருக்கிறோம். சோ இப்ப அந்த தம்பி முதல்ல என்னென்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்றத நான் வாசிக்கவா பிரதர்? அதுக்கு பிறகு இந்த டீடைல்டா அவர் சொல்லியிருக்கிறாரு, அதுவுமே வாசிக்கிறேன். நான் வந்து அவர் இங்கிலீஷ்ல எழுதுனதெல்லாம் தமிழ்ல சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த தம்பி என்ன சொன்னாருன்னா, தேவையில்லாத பயம் மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். காம விகார எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். எனது மனதை யாரோ கண்ட்ரோல் செய்வது போல் உணர முடியும். என்னால் படிப்பிலோ வேலையிலோ கவனத்துடன் ஈடுபட முடியாது. எந்த காரியம் ஆனாலும் கஷ்டப்பட்டுதான் செய்ய முடியும். எனது தீய எண்ணங்கள் எனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் வேலை பார்ப்பவர்கள் மேலும் கூட இருக்கும்போது கூட படரும் அவர்கள் மேல். அதனால் பஸ்ஸில் பயணம் செய்தால் கூட என்னால் அருகில் ஆள் இருந்தால் மிகவும் சங்கடமாக உணர முடியும். திடீரென இரவு 2-3 மணிக்கு எழுந்து விடுவேன். இந்த சங்கடத்தினால் யாருடனும் பழகவும் முடியாது. ஏதாவது பேசினாலும் உடனே பேச்சை முடித்துக் கொண்டு நகர்ந்து விடுவேன். தனிமையிலேயே வாழ வேண்டியிருந்தது அப்படின்னு ஜெனரலா ஃபர்ஸ்ட் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தார் பிரதர். அதுக்கு பிறகு எப்ப இருந்து ஆரம்பிச்சது, இப்ப அவருக்கு வந்து 24 வயசு பிரதர். எப்ப இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு டீடைல்டா சொல்லி இருக்கிறாரு. அதையும் வாசிக்கவா? இந்த மனநல பாதிப்பு 2012 ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக 10வது வகுப்பு முடித்த பின் தொடர்ந்தது. 10ஆம் வகுப்பில் நான் 2011 428 மதிப்பெண்கள் பெற்று நல்ல முறையில் தேறி இருந்தேன். நாங்கள் கிறிஸ்தவர்கள், சர்ச்சுக்கு தொடர்ந்து போவோம். எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தன. 10th முடித்த பிறகு நான் டிப்ளமா கல்லூரியில் சேர்ந்தேன். 2012 பாதியில் அனைத்தும் மாற ஆரம்பித்தன. ஒரு நாள் என் வீட்டிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் உள்ள பஸ் ஸ்டாப் செல்லும் போது திடீரென எனது நெருங்கிய உறவினர் மீது ஒரு அசிங்கமான எண்ணம் எழுந்தது. நான் அப்படியே தூள் தூளாக நொறுங்கி விட்டேன். எனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நான் என்னை பற்றி நானே நல்லவன் என்று ஒரு அபிப்பிராயம் வைத்திருந்தேன். ஆனால் எனக்கே இப்படியா என்று அதிர்ந்தேன். அதிலிருந்து இந்த கெட்ட எதிர்மறைவான இடைவிடாத காம உணர்வு எண்ணங்களுடன் நான் போராட ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கை 12 முதல் 13 வருடங்களாக சீரழிந்து போய்விட்டது. இதே சமயம் என் தாயாருக்கும் மனநல பாதிப்பு வந்து சர்ச்சு போவதை நிறுத்திவிட்டார்கள். நானும் 2013ஆம் ஆண்டு முதல் போவதில்லை. 2013ஆம் ஆண்டு காலை கண் விழித்த பின் எதிர்பாராத முறையில் எங்கள் வீட்டில் 5 கோழி குஞ்சுகள் இறந்திருந்தன. அதனால் நாங்கள் அதிர்ச்சியுற்றோம். அந்த சமயங்களில் என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியவில்லை. டிப்ளமா படிப்பு ஜூலை 2011 முதல் ஏப்ரல் 2014 வரை சிரமத்துடன் படித்தேன். 8 அரியர்ஸுடன் படிப்பை முடித்தேன். எப்போதெல்லாம் படிக்க முயற்சிப்பேனோ
அப்போது எல்லாம் காம எண்ணங்கள் வந்து அதை முழுவதுமாக பாதித்து விடும். அந்த அரியர்ஸ் பிரச்சனையால் என்னால் கேம்பஸ் இன்டர்வியூக்கோ வேலைக்கோ செல்ல முடியவில்லை. குடும்பத்தை காக்க கட்டிட கூலி வேலை செய்தேன். எனக்கு அந்த வேலை பிடிக்கவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை. 2014 முதல் 2018 வரை இந்த வேலை பார்த்து படித்தபடி அரியர்ஸை கிளியர் பண்ண முயற்சித்தேன். ஆனால் தொடர்ந்து வக்ர எண்ணங்கள் என் மனதை பாதித்த வண்ணம் இருந்தன. கடைசியாக 2017ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் எனது அரியர்ஸை ஜஸ்ட் பாஸ் மார்க்குடன் கிளியர் செய்தேன். இந்த சமயம் எல்லாம் நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று யோசிப்பேன். எனது மனம் கெட்ட தீய காம எண்ணங்களுடன் போராடியது. என்னை நானே வெறுத்தேன். 2018 கட்டட கூலி வேலையை நிறுத்தினேன். அதை செய்வதற்கான உடல் வலிமையும் அப்போது இல்லை. பிறகு எனது பெற்றோரிடம் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க விருப்பம் தெரிவித்த போது அவர்கள் பொருளாதார சூழல் காரணமாக மறுத்தார்கள். அவர்களை கம்பல் பண்ணி ஒத்துக்கொள்ள வைத்து லோன் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்ற கனவுகளோடு சேர்ந்தேன். 2021 கோவிட் நேரத்தில் எனது யூனிவர்சிட்டி ஓபன் புக் எக்ஸாம்ஸ் நடத்தியது. அதன் உதவி மூலம் 4 வருடங்கள் கழித்து 2021 இன்ஜினியரிங் படிப்பை நிறைவு செய்தேன். அதன் பிறகு ஒரு 6 மாத பயிற்சி வகுப்பு வேலையில் சேருவதற்காக எடுத்துக்கொண்டேன். எனது போராடும் குணத்தினால் அக்டோபர் 2022ஆம் ஆண்டு எனக்கு வேலை கிடைத்தது. ஆனாலும் எனது மனம் சிறிதும் மாறவில்லை. அதே மனநல பாதிப்புகளால் நான் தொடர்ந்து அவதிப்பட்டு கொண்டு வருகிறேன். அதனால் நான் தினமும் செத்துக்கொண்டே இருக்கிறேன். தினமும் இந்த தீய காம விகார எண்ண குணங்களுடன் போராடி தொடர்ந்து வேலையை செய்து வருகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னுட்டு ஒரு பெரிய நீண்ட லெட்டர் எழுதியிருந்தான் பிரதர். சோ திடீர்னு அந்த எண்ணம் வருது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அதை கவனிச்சு இருக்கிறாரு. அது அவரால் கவனிக்க முடிஞ்சது காரணம் அவர் நல்ல பையனா இருந்திருக்கிறார். அதனால தான் நல்லா படிக்கவும் முடிஞ்சது. திடீர்னு ஒரு நெருங்கிய உறவு, ஏதோ ஒரு க்ளோஸான உறவு, மேபி அம்மா அப்பாவா இருக்கலாம், யாராவது சகோதரியா இருக்கலாம். ஏன்னா வேற யாரோ இருக்கும்போது அது நமக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சிருக்காது. இது டக்குன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அப்ப அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். ஆமா, அது கண்டுபிடிச்ச பிறகு அவர் ரொம்ப அதோட போராடி இருந்திருக்கிறாரு. ஏதோ அஸ்ட்ராலஜிக்கலா ஏதோ எல்லாம் பார்த்தாராமா. அத நான் அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து அதனால தோத்து போயிட்டேன். அதுவுமே எதுவுமே சக்சீட் ஆகல. அதுக்கு பிறகு நான் இதுலயே போராடி வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரிதான் சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு நமக்கு சொன்னப்ப கூட நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்ச பிறகு எப்படி இந்த மன மாறுதல் வந்தது அது பத்தியுமே சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நாங்க பொருட்கள் ரொம்ப ஹோமத்துக்கு வாங்குற பொருள்கள் கூட ஜாஸ்தி கூட வாங்கல. சாதாரண பொருள்கள் தான் வாங்கியிருந்தோம். அந்த சிவ மந்திரம் சொல்லியிருந்தோம். அந்த சிவ மந்திரம் சொல்லி அந்த உச்சாடனம் அதெல்லாம் அவர் கிறிஸ்டின்னாலுமே அவர் பண்ணாரு. ஆக்சுவலா சர்ச்சுக்கு போறதுனால சிவா அதெல்லாம் நம்ம பிரம்மகுமாரிகள் இதுல நிறைய பார்த்திருக்கிறதுனால அவர் அதை எதுவுமே தவறா எடுத்துக்காம நல்லா சொன்னாரு. அப்புறம் அவரு கொஞ்ச நேரம் ரூம் போயிட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் ட்ரீட்மெண்ட் வரப்போ ரொம்ப கிளியரா நல்லா ஃபீல் பண்ணேமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு என்னன்னா, இப்ப ஒரு தீய சக்தி பாதிக்கு அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு மண்டலம் ஃபுல்லா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு. சோ அதனால நாங்க ஜஸ்ட் அம்மன் பண்றதுனால சும்மா வெத்தலை அந்த மாதிரி பொருள்கள் வச்சு கியூர் பண்ணிடுவோம். அது 3 கிலோ வெத்தலை அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. அதை வச்சு அந்த நரம்பு மண்டல பாதிப்பு ஃபுல்லா இது பண்ணிட்டோம். அப்ப டோட்டலா கியூர் பண்ணிட்டு போறப்போ இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான வேலையா தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் டீமான்ஸ் எல்லாம் நாங்க டீல் பண்ணியிருக்கிறோம். சோ அப்ப அந்த மாதிரி என்ன சேலஞ்சிங்குமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை எப்படி அந்த மாதிரியான தீய சக்திகள் இது சுடுகாட்டு பை ஆக்சுவலா அது அவனை வாலண்டியராவே பிடிச்சிருக்குது. ஒரு 13-14 வயசுல அடாலசன்ட் ஏஜ்ல தான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க அந்த மாதிரி ஈவில் டெவில்ஸ் டார்கெட் பண்ணும். அவங்கள பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்கள வசப்படுத்துது.
கொஞ்சம் கொஞ்சமா வசப்படுத்தி அவன் சொல்ற இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து மாறுதல் தெரிஞ்சது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஃபுல்லாவே பிடிச்சிருச்சு. அப்ப எதையுமே அவனால யோசிக்க முடியல. அப்பதான் யாரோ ஒரு ஆள் நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது மட்டும் உணருது. ஆனா என்ன ஏது அப்படின்றது தெரியாது. சோ இது மாதிரி நெறைய பேர் இருக்கலாம். சோ நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாப்ல. இந்த மாதிரியா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இத ஃபுல்லா போடுங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ அதனால இத வந்து நம்ம ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துட்டு நம்ம வந்து பீப்பிள்க்கு இது வந்து கன்வே பண்றோம். அதனால தான் அந்த பையன் சொன்னதே நம்ம திரும்ப கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். சூப்பர் சிஸ்டர். ஆக்சுவலா வந்து இப்ப குழந்தைங்கள படி அப்படின்னு சொன்னா, அந்த நேரம் தான் வந்து விளையாடணும்னு தோணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணும். அந்த குழந்தையுடைய குணம். அந்த மாரி ஒரு ஆத்மா உள்ள இருக்குது அப்படின்னும் பொழுது, அந்த ஆத்மாவுக்கும் அந்த படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அத புடிச்சு படிக்க ஆமா, வைக்கும்போது, அதுக்கு அதுடைய குணத்தை அது காட்ட ஆரம்பிக்குது. ஸோ அப்பதான் அவருக்கு படிக்கும்போது ஆமா. தெரியுது. அந்த காம உணர்வு வருது. அதுவும் நல்லா படித்தவர். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நல்லா படித்தவர் இப்படி வருது அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இது நார்மல் ஆக்கி விட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் இப்படிதான் கன்னா பின்னான்னு பேசுறது. ஸோ அப்படி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறனால, அவரால வந்து நம்ம மட்டும் தான் டிஃபரெண்ட்டா இருக்கிறோம்னு அவரால உணர முடியுது. இது ஆக்சுவலா பழைய கமலஹாசன் படத்துல வந்து உல்லாச பறவைகள், அதுல கூட ஜெர்மனியின் செந்தேன் மலர் அந்த பாட்டுலாம் கூட வரும். ம். அவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வரும். பெண்கள ஆபாசமா பார்க்கிறது. ஆ சோ இது ஆக்சுவலா வந்து இப்ப அந்த படம் வந்துச்சுன்னா, இது என்ன நார்மல் தானேன்னு நெனைக்கிற உலகமா மாறிடுச்சு. ஆ லவ் பண்ற பொண்ணு தான். லவ் பண்ற பொண்ணே வந்து டக்குன்ட்டு கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற மாரி பிஹேவ் பண்ணுவாரு. ஒளிஞ்சிருந்து பார்ப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சினிமால நெறைய பார்த்து, பார்த்து அது மைண்டே கரப்ட் ஆயிடுச்சு. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, கரப்ட் ஆகாத குழந்தைங்க மைண்டுக்குள்ள இந்த இந்த மாரி ஆத்மா உள்ள பூந்துடுச்சு அப்டின்னா, அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடுது. ஸோ அது ஆண் குழந்தையாவும் இருக்கலாம், பெண் குழந்தையாவும் இருக்கலாம். ஸோ அது வந்து மிகப்பெரிய விபரீதமான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். இல்ல ரொம்ப குழந்தைங்களுக்குள்ள கூட பிரவேசமாகி இப்படி பண்ணலாம். அப்படி பண்ணிச்சுன்னா, அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன ஆகும்? இப்ப கூட நெறைய அந்த ஒரு சென்னையில வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்போம். ஒரு பொண்ணு நைட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்குது சென்னைக்கு. எங்கேயோ கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு 7 மணிக்கு போன பொண்ணு நைட்டு 12 மணிக்கோ, அடுத்த நாள் காலையிலயோ வருது. உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. எங்கம்மா போனோனே, என்ன இந்த மாரி கேங் ரேப் பண்ணிட்டாங்கன்னோனே, அந்த பசங்கலாம் புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ண வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சா, அப்பதான் தெரியுது இது கேங் ரேப் இல்ல. இவளா வாலண்டரியா தான் காமத்துல ஈடுபட்டுருக்கான்ட்டு. ஓ! அதுக்கப்புறம் கேட்கும்போது ஆமான்னு ஒத்துக்கிட்டு, நான் இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். இந்த மாரி ஒரு குரூப் வச்சு நான் எங்க போனாலும் அந்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிடுவேன். அப்டின்ட்டு. அதுல பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த பொண்ணுமே மைனர் தான். இவ கூட இருந்தவங்களும் மைனர் தான். ஸோ எல்லாரையும் சீர்திருத்த பள்ளியில அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒண்ணு ஆபாச ஆமாங்க படம் பிரதர். பார்த்துட்டு தான் எனக்கு பண்ணணும். இன்னொரு கேஸ் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. நான் ஆரம்பத்துல 2008ல வந்து ஃபர்ஸ்ட் கேஸஸ் பார்க்க ஆரம்பிச்சப்போ, ஒரு ம். அம்மா வந்து ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் பையன வந்து கூட்டு வந்தாங்க. ம். கூட்டு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு தடவ அந்த தீய சகவாசம், அந்த தீய பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த ம். என்னது சொல்றது பிராத்தல்ஸ். விபச்சாரிகள். அவங்க ம். வீட்டுக்கு ஒரு தடவ போயிட்டானாம், அவன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப ம். பார்த்தீங்கன்னா, 10த் ஸ்டாண்டர்ட்லயே இந்த மாரி ஒரு கேங் வேற இருக்குது. ம். போன பிறகு அதுல என்ன நடந்தது என்னன்னு தெரியல. அதுல இருந்து அவன் மைண்ட் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. டோட்டலா. நல்லா ம். படிக்கக்கூடியவன் தானாம். ம். 3 மாசத்துல 10த் எக்ஸாம் எழுதணும். அப்ப ம். வந்து இப்படி இருக்கிறான். அவனால ஒண்ணுமே யோசிக்க கூட முடியல. சோ ம். அப்பதான் நான் வந்து கேஸ் ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல வந்து வந்தான். அப்ப வந்து நான் சரி ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னுட்டு பண்ணிட்டு, அப்ப வந்து இந்த அளவுக்கு எனக்கு பவர் வந்து எனக்கு லேட்டா நெறைய இன்கிரீஸ் ஆச்சு. அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கூடவே டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒரு 4, 5 டேஸ் வர சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு டோட்டலா கியூர் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் வந்து பாஸ் ஆயிட்டான். 3 மாசம் அவ்வளவுதானே டைம் இருந்தது. பாஸ் ஆன பிறகு அவங்க அம்மா ஞாபகம் இருக்கு. ஒரு குங்கும சிமிழ், என்னமோ ம். கொஞ்சம் பொருள்கள், என்னமோ பழம் என்னமோ வாங்கி கொண்டாந்து குடுத்துட்டு போனாங்க. இதுல என்ன மெசேஜ் நமக்கு தெரியுதுன்னா, இப்ப அது நான் சொல்றது 2008ன்னு நெனைக்கிறேன். இப்ப பாருங்க இவ்வளவு வருஷம் ஆச்சு. சோ இத விட இப்ப உலகம் வந்து ரொம்ப சீர்கெட்டு தான் போயிருக்கும். கண்டிப்பா. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு வருமே.
சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும் எந்த செவுருக்கும் கேட்கின்ற காது இருக்கு, காது இருக்கும். சொல்லாமல் சொல்லாமல் தக்க கொள்ளாமல் சமயத்தில் காத்திருக்கும் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாறாத ஏமாற்றதே படம். பாட்டு. அந்த பாட்டுல கரெக்ட். இது வந்து காமத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடியது. இது எப்படி மாட்டும்னே தெரியாது. ஏன்னா ஒரு சகோதரி, அவங்களுக்கு இப்ப 40 வயசு. அவங்க 10th படிக்கும் பொழுது டியூஷன் வாத்தியாரு அவங்க கிட்ட தப்பா நடந்திருக்கிறாரு. அதை இப்ப பெணாத்துறாங்க. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. திரும்ப 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 எல்லார்கிட்டயும் இத சொல்றதை விட பெரிய தண்டனை அந்த வாத்தியாருக்கு என்ன இருக்குது? இல்லையா? அவர் வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இது மாதிரி தப்பா நடந்திருக்கிறாரு. இது இல்லாம இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பாதிப்பு இருந்திருக்குது. எல்லோரையும் தவறாக, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தவறா பார்க்கிறது, கற்பனை பண்ணுறது. ஒரு அப்ப ரஜினி, கமல் படத்துல எல்லாம் ஒரு ரேப் சீன் வந்துச்சுன்னா, அவங்கள ரேப் பண்றதா நினைச்சிட்டு கத்துவாங்களாம் பயங்கரமா. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது வந்து முன்ஜென்மத்தில் காமத்துல விழுந்ததுடைய கர்ம கணக்கும் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி ஆத்மா வரும். அல்லது இவங்களுக்கே கூட அந்த பதிவு வந்திருக்கலாம். சோ மொத்தத்துல இந்த காமம்ன்ற விஷயம் தொட்டீங்கன்னா ஷாக் அடிக்காம விடாது. அதனாலதான் பிரதர், இன்னொரு கேஸ் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நான் ஒரு 40 year old woman, ஒரு 4-5 வருஷம் முந்தி வந்தாங்க. அவங்க என்ன, அவங்க திருச்சியில இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னது என்னன்னா, அவங்க வந்து ஒருத்தன் வந்து அவங்க விடோ, அவங்கள வந்து இன்னொருத்தன் வந்து ஏமாத்திட்டானா. எப்படி ஏமாத்தினான்னா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி இது பண்ணி ஏமாத்தினதுனால அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப வந்துட்டு அவங்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இவங்கள விட்டுட்டு. அவன் போறப்பெல்லாம் எனக்கு அப்படியே மனசெல்லாம் பாதிச்சிடும் அப்படின்னாங்க. அப்புறம் மைண்டுக்கு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். சோ என்னன்னா, இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வீக்கா இருக்கிற விமன் எல்லாம் இதுல வந்து வலையில, ஆண்கள் வந்து எப்பவுமே அப்படிதானே வந்துட்டு ஒண்ணு இது பண்ண அடுத்தது அப்படியே போயிருவாங்க. அப்படி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சோ அது கூட தெரியாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறப்போ ஒரு அவேர்னஸா இருந்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சின்ன அடாலசன்ட் கேர்ள்ஸ கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஏஜ் குரூப் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரியே விழுறாங்க அப்படின்றப்போ, இப்ப நம்ம வந்து எவ்வளவு வீக்கா இருக்கிறாங்க இந்த இப்ப இருக்க கம்யூனிட்டி அப்படின்றது நமக்கு தெரியுது. வீக்கா இல்ல, அதாவது வீக்கா இருக்கிறதுனாலதான் காமத்துல விழறாங்க. சோ காமம் இன்னும் அவங்க ஆத்மாவை பலகீனமாக்கிடுது. மனம் வந்து பலகீனமாயிடுது. சோ அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், திருமணத்துக்கு வெளியில ஒரு உறவு வைக்கும்போது, அது கள்ள தொடர்பாக இருக்கும்போது அதுல மயக்கம் அதிகமாக இருக்கும். சோ அந்த மயக்கம் தொடர்ந்து இருக்க போகுது. இப்ப திருமணமான மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்ன்றாங்க. ஆனா இது தொடர்ந்து இருக்கும்போது அது மனதுக்கு நல்லது கிடையாது. அது அந்த மயக்கத்துல ஒரு கஞ்சா கூட கொஞ்ச நேரம் தான் அந்த போதை இருக்கும். ஆனா இந்த போதை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நீ எங்க போற, எங்க போன் பண்ற, இது அது லவ் பண்ணும்போதுமே அது ஒரு பிரச்சனை இருக்குது. லவ்வுமே டேஞ்சர் தான். கள்ளத்தொடர்பு அது எப்ப போனாலும் அந்த போதையில வந்து மைண்ட செயல்பட விடாம பண்ணி கடைசியில மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா மாத்திடுது. ஏன்னா பெரும்பான்மையான பைபோலார் டிசார்டர் வரவங்களுக்கெல்லாம் முதல்ல காமம் சார்ந்த விஷயம் அந்த அடலசன்ட் ஏஜ்ல பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு பைபோலார் டிசார்டரே வருது. ஆனா சயின்ஸ் வந்து அந்த வயசுல வருதுன்னு சொல்றதே தவிர, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணதுனாலதான் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியறது கிடையாது. ஏன்னா அவங்க அது நார்மல் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கேஸ் எனக்கு ஞாபகம் வருது. அது வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எப்பவும் அந்த கீழே வேலை பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்களாம். அப்ப வந்து அவங்க மேரிடு தான். அவங்களுக்கு வந்து ஒரு பையனோட அஃபேர் வந்துருச்சான். அவனை வந்து அப்புறம் அவன் வந்து வேற கல்யாணம் பண்ணி போன பிறகு இவங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப வந்து இவங்க வந்து என்ன கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னா, அவனை இவங்களால மறக்க முடியல. என்னால அவனை மறக்கவே முடியல. அதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னாங்க. ஏங்க நீங்க வந்து இந்த மாதிரியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிதான் அனுப்புனேன். அது பிறகு அவங்க கொஞ்சம் கான்டாக்ட்லயும் இருப்பாங்க அப்பப்போ. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியா லேடிஸும் இப்படி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. கண்டிப்பா. அது மனரீதியாக வந்து குறிப்பாக இந்த படங்கள்லாம், ஆபாச படங்கள்லாம் 18 வயசுக்கு மேலன்றாங்க. ஆனா ஆக்சுவலா எப்பயுமே பார்க்கக்கூடாது. 18 வயசு கீழேயே வந்து பார்க்கும்போது என்னன்னா, இன்னும் சீக்கிரமா மனநலம் பாதிக்கப்பட போகுது. அப்ப கண்டிப்பா படிக்க முடியாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிரதர் சொன்னாரு இல்லையா? நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், அதுக்கப்புறம் படிக்கவே முடியல. இதை வந்து ஆக்சுவலா பாரதிதாசன் ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. ஆ ஒரு பையன் வந்து படிக்கிறான், பக்கங்கள் நகர்கிறது. ஆனால் புத்தியில் அந்த பெண்ணுடைய முகம் மட்டுமே தெரிகிறது அப்படின்ட்டு.
சோ அந்த அளவுக்கு மனதை மயக்கக்கூடியது கஞ்சா கிடையாது. இதுதான். ஒரு சகோதரி கூட எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா, அ இருக்கிறதுல மிகப்பெரிய அடிக்ஷன் கஞ்சான்றாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல. பிரியமானவர்கள் விட்டுட்டு போகும்போது தெரியும் எது பெரிய அடிக்ஷன்ட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ அதனால தான் கடவுள் அந்த பற்று கூட வைக்காதீங்க. அவங்க பிரியமானவர்கள் சொல்றதும் லவ் தான் சொல்றாங்க. காமம் சார்ந்த உறவு தான். சோ இது வந்து அந்த அப்பா, அம்மா இறந்தா அதுவுமே வலிக்கும் தான். ஆனா இது பயங்கரமா இது வந்து ஒரு மிருகத்தனமான குணத்தை உருவாக்கும். அதுவும் ஏமாத்திட்டான்னு தெரியும்போது. ஆமா. ம். அதனால அவங்களால மீளவே முடியல. அதுவும் லேடீஸ் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ம். வந்து அப்படி இருக்குது. திரும்ப அவங்கள பார்க்கறப்பல்லாம் அவ்வளவு கோவம் வருது. ஆனா என்ன ம். செய்ய முடியும்? இந்த மாரியான ஒரு இதுல மாட்டிக்கிட்டு. இல்ல. சில சமயம் மறக்க வந்து முடியல. தற்கொலை இப்படி பண்ணிக்குவாங்க. இப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, அது மறக்க முடியுமா? சில சமயம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. சில சமயம் கொலை பண்ணிடுவாங்க. விஷம் வச்சு இந்த மாதிரி எல்லாம். இதுவும் ஆமாமா. நடக்குது அப்படி நெறைய. கூட அது அதான் ம். எனக்குமே இப்ப பாக்க இந்த மாரி கேஸ் நெறைய பார்த்துருக்கோமே அப்படின்னு ஒண்ணொண்ணா ஞாபகம் வருது. சோ இது வந்து ம். ஆமா ஆக்சுவலா இன்னொரு சொன்ன பொண்ணு கூட இருந்தது. அவ டேப்லெட் குடுத்திருந்தாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணு. ம். டேப்லெட் குடுத்து தூங்க வைப்பாங்க. இந்த மாரி தீய எண்ணங்கள். அவ தீய எண்ணங்கள்னு சொல்ல இந்த மாரி சொல்லல. ஆனா எல்லாமே ம். வருது அப்டின்னுட்டு அப்புறம் அவளுக்கும் கியூர் பண்ணி, அவன் ம். இங்க என்னோட சேனலுக்கு ஒரு வீடியோ குடுத்திருந்தா. அம்மாக்கு வந்து ரொம்ப ம். நன்றி. எனக்கு நல்லாயிடுச்சு அப்டின்னுட்டு. அவ ம். வந்து 10த் தான் படிச்சுட்டு இருந்தா. நெறைய அந்த நெறைய மாதிரி பேர் இருக்கு. அவங்க மாத்திரை குடுத்து தூங்க வைக்கிறாங்க. என்னமோ அப்நார்மலா இருக்கு அப்டின்னு. ஆனா மென்டல்ல ஒரு தீய சைக்காட்ரிஸ்ட் சக்தி பாதிப்பும் இருந்தது. அது அதையும் அவங்களுக்கு எடுத்துட்டு தெரியாதுல்ல. அப்புறம் வந்து ம். கிளியர் பண்ணோம். அதுவும் ஒரு 7, 8 வருஷம் முந்தினது. கண்டிப்பா. சைக்கியாட்ரிக் ப்ராப்ளத்துக்கெல்லாம் டேப்லெட் தான் குடுக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மாரி அ அதாவது எந்த சைக்கியாட்ரிக் பேஷண்ட்டுக்கும் நீங்க காமம் சார்ந்த எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அதுதான் எண்ணங்கள வந்து அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்சஷன் சொல்றாங்க இல்லையா? சோ அப்படியே ஆமா. ஏன்னா அந்த சகோதரி அந்த 40 வயது சகோதரி பார்த்தீங்கன்னா, ஆ அது எத்தனாவது படிச்ச பசங்கன்னு தெரியல. அந்த பசங்க பேரெல்லாம் சொல்றாங்க. "இவ என்ன பார்த்து திட்டுறா, இவன் என்கிட்ட இப்படி பண்றான், உன்ன லூசுன்னான், பைத்தியம்னா" திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எடுத்தாலும் அது அந்த மாத்திரை சாப்பிடலன்னா இன்னும் பயங்கரமா ஆக்ரோஷமாயிடுவாங்க. சோ இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அந்த அதுதான் அந்த காமம் வந்து அடுத்த ஜென்மத்துக்கும் அது சின்ன வயசுலயே ட்ரிகர் ஆயிடுது. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே இப்படி இருக்கிறேன்றாங்க. யுகேஜி படிக்கும்போதே தவறாகத்தான் ஆண்களையும், பெண்களையும் பார்ப்பாங்களாம். அந்த சகோதரி. அப்ப பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய அப்ப அப்ப என்னன்னா, இன்னைக்கு சமுதாயம் அந்த மாரி குறிப்பா ஹாஸ்டல், காலேஜ் அங்கலாம் போகும்போது சர்வசாதாரணமா இத பத்தி பேசுறது, ஆபாச படங்கள் பார்க்கிறது இதெல்லாம் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஆண்கள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும். ஆனா, அது உங்கள பைத்தியக்காரனா அலைய விட்டுடும். இல்லையா? இன்னைக்கு வந்து போதைப் பொருள் அதிகமா இருக்குதுன்றாங்க. ஆனா, ஒழிக்கப்பட வேண்டிய முதல் போதையே இதுதான். அதுவும் அழிக்கப்பட ஒரு வேண்டியது. காலேஜ் ஆனா மெயின் ப்ரொஃபசர் இதுதான். சொன்னாங்க பிரதர். ம். இந்த மாரி சினிமா தியேட்டருக்கு ஸ்கூல் ம். படிக்கிற பையனும், பொண்ணும் கப்பிளா போறாங்களாம் இப்போ. அப்படி ம். உலகம் வந்து இப்ப மாறிடுச்சு. ஸ்கூல் பசங்க. எங்க வீட்ல கூட ம். அவங்க கூட சொல்லுவாங்க. ச்சே இப்படி போறாங்களே சினிமா தியேட்டர்ல எனக்கு பார்க்கவே ஒரே கடுப்பா இருக்குன்னு. அவங்கள ம். பார்த்துருக்காங்க. சோ அது மாதிரி இப்ப அந்த 13, 14 வயசுல அது எவ்வளவு பேருக்கு இந்த தீய சக்தி பாதிப்பு இருக்குன்னு தெரியாது. அந்த ம். இது வந்து அவங்கள அக்ரவேட் பண்ணுது அப்படின்றது. சோ அது வந்து அந்த ஏஜ் குரூப்ல நெறைய பேர் இப்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். சோ அது மாரி கண்டிப்பா, அப்நார்மலா ஃபீல் பண்றவங்க கட்டாயமா வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நார்மல்னு டாக்டருங்க உழுந்து உழுந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கை நாசமா போன அப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஆமா. போனா மாத்திரை குடுத்து தூங்க வைப்பாங்க. அவ்வளோதான். அதான் ஒரு குழந்தை ம். ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும்னே தெரியாதாம். ஆனா பிறந்துருச்சு அப்டின்ட்டு சொல்றாங்க. ம். அது எப்படி வீட்ல தெரியாம வச்சிருந்ததுன்னு தெரியல. ஒரு சின்ன பொண்ணு. கரெக்ட். 13 வயசா என்னமோ படிச்சேன் பேப்பர்ல. ஆமா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மாடியில வந்து குதிச்சிடுச்சு. குதிச்சதுக்கு அப்புறம் டெலிவரி ஆமா. ஆகுது. ஆனா அதான். அந்த குழந்தை உயிரோட பாருங்க. அதெல்லாம் அந்த ஏஜ் குரூப்ல ம். இப்போ ரொம்ப பரவலா காணப்படுது. பெற்றோர் எவ்வளவு கண்டிப்பா. விழிப்புணர்வா இருந்து கவனிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த காலத்துல. அதாவது குழந்தைய நெறைய பேர் கவனிக்க மொபைல குடுத்துட்டு போயிடுறாங்க. நெறைய பேர் இப்போ ம். சூழ்நிலை காரணமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வொர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப கொரோனா வந்து குழந்தைங்க நெறைய பேர் கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ம். மாதிரியான இருக்கவங்க கிட்ட இந்த தீய சக்தி ஈஸியா அவங்கள ஈஸியா கேப்சர் பண்ணிரும். வந்துரும். ஏன்னா ம். நெறைய இது மாரி தெரிஞ்சுகிட்டு இருக்குது. அது வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிரும். அப்ப அவங்களுக்கு ரெமெடியே கிடைக்காது. அதனால கண்டிப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் அதுக்கு பிறகு குழந்தைய கூட்டிட்டு அலைஞ்சுட்டு இருப்பாங்க. அது வருமுன் காக்குறது தான் பெஸ்ட்டு. சோ அவங்க குழந்தைகள வந்து எப்பவுமே ஒரு கேர் எடுத்து பாக்குறது தான் நல்லது.
கண்டிப்பா. அதுலயும் நீங்க அந்த ஒரு பையன பத்தி சொன்னீங்களா? 10வது படிக்கிற பையன் விபச்சாரி கிட்ட போனான்ட்டு. ஆமா அப்ப ஆமா தெரியுது பாருங்க. அப்ப விபச்சாரிகள் கிட்ட பேய்கள் இருக்கும். அங்க இருக்கும். ஏன்னா, அ காமத்திலே உழுந்தவன் செத்தா அங்க தானே போறான். அவன் எந்த நேரமும் விபச்சாரி கிட்ட போனவன், செத்து போனாலும் மைண்ட் எடுத்த உடனே அங்க தானே போகுது. அப்ப ஆமா யார் உடம்புலயாவது பூரணும்னு தான் நெனைக்கும். அப்ப சின்ன பையன் உடம்புல பூந்தா ரொம்ப நாளைக்கு இருக்கலாம்னு அது ஆசைப்படும். சோ நிச்சயமா. அப்ப எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க இதுல. ரொம்ப ஆமா பிரதர். இது வந்து ஒரு ம். சமுதாயத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் பிரதர். இந்த வீடியோ. கண்டிப்பா. என்ன ஏஜ் குரூப்ல இருந்தாலும், அப்ப பேரன், பேத்தி ம். பெத்துக்கினவங்கனால அவங்க வீட்ல பேர பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? சோ ம். எல்லாரையுமே வந்து ஒரு கேர் எடுத்து பார்க்கணும். அப்படி சப்போஸ் இது மாரி வந்துருச்சுன்னா, வெறும் டாக்டர்ட்ட போய் மருந்து, மாத்திரை குடுக்காம, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா? அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இதை விட முக்கியமானது வந்து குழந்தைங்கள வந்து நீங்க 24 மணி நேரம் பார்க்கவும் முடியாது. ஆ ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்லயே மொபைல் தெரியாம எடுத்துட்டு வராங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. சோ அப்ப என்ன ஒண்ணுன்னா, இதெல்லாம் தவறுன்றத அந்த குழந்தைகள் நீங்க சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. கடவுளே சொன்னா தான் நம்புவாங்க. சோ அதுதான் பிரம்மகுமாரிகள் ஞானம். நிச்சயமா. சோ அதை வந்து தினம் தினம் ஆமா. கம்பல்சரி படிக்க வைங்க. ஸ்கூலுக்கு போக ம். மாட்டேன்னா விட்டுடுறீங்களா? இல்ல என் பையனுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்ல அப்படின்னு விட்டுடுறீங்களா? ஆனா அவன் கோயிலுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல, சாமி கும்பிட விருப்பம் இல்ல. அவன் இஷ்டம்ன்னு அதுல மட்டும் விட்டுர்றாங்க. ஸ்கூலுக்கு போகாட்டினா கூட பெரிய நஷ்டம் கிடையாது. கேரக்டர் கெட்டு போனா தான் பெரிய நஷ்டம். ஆணா இருந்தாலும், பெண்ணா உண்மைதான். இருந்தாலும். சோ இத புரிஞ்சுகிட்டு அந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு போங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ. அப்படியே போக முடியாட்டினாலும் இன்டர்நெட்ல இருக்குது. YouTube வெப்சைட்ஸ்லலாம் நீங்க முரளி அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். அதோடைய சாரம் என்ன அப்படின்னா, சிம்பிளானது. 5000 வருட காலச்சக்கரம். சோ இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம். அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, பேய் எதுவுமே கிடையாது. உள்ளேயும் பேய் கிடையாது, வெளியிலயும் பேய் கிடையாது. அங்க குழந்தை பிறக்கிறது கூட கணவனும், மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவார். மற்றபடி காமத்தினால கிடையாது. அந்த மாதிரி திருமணத்த ஊரு கூட்டி கல்யாணம் பண்ணா அது ஓகே. இன்னைக்கு நடக்கிறதுக்கு பேர் கல்யாணம் இல்ல, விபச்சாரம். காமத்துக்காக கல்யாணம் பண்றாங்க. நான் இந்த பெண்ணோட விபச்சாரம் பண்ண போறேன்னு ஊர கூட்டி எப்படி பத்திரிக்கை வைக்கிறாங்க? எப்படி மேடை மேல நிக்கிறாங்கன்னே தெரியல. ஆ சோ காமம் வந்து அடுத்த 2500 வருடம் கழிச்சு வருது. எப்படி வருதுன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலயே இருப்பாங்க. அதாவது உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரம் மாரி ஜொலிக்கிறனால இங்க பொட்டு வைக்கிறோம். சோ அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருந்தது. 2500 வருடம். கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் வெளியில போகுது. ஆத்மாவுல கவனம் இருக்கிற வரைக்கும் செம்ம ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனா அது வெளியில மனம் சிதற ஆரம்பிக்கும் பொழுது, இங்க ஆத்மான்றத மறந்துடுறாங்க. அப்ப புலனின்பத்தின் மூலமாக ஆனந்தத்தை அடைய பண்ற முயற்சி எல்லாம் தோல்வியிலே முடியுது. ஏன்னா எல்லாமே சிற்றின்பங்களாக இருக்கு. ஆனால் தக்க வச்சுக்க முடியல. ஆனா இது நிரந்தரமா இருக்கும் ஆனந்தம். ஆத்மால இருந்து வர்றது. சோ இதனால என்ன ஆயிடுது, அவன் அந்த புலனின்பத்துக்கு அடிமை ஆக ஆக ஆத்மா இன்னும் இன்னும் சக்தி இழக்கும்போது தான், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இப்ப இதெல்லாம் உச்சத்துக்கு போயிடுச்சு கலியுகத்தின் இறுதியில. அந்த நேரம் இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிற இந்த பேய ஓட்டுற. அதனால தான் சிவபெருமான் கையில உடுக்க காட்டுறாங்க இல்லையா? பேய் ஓட்டுற உடுக்க. சோ அது என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பேய ஓட்டுறது. இந்த 5 விகாரங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இத ஓட்டுறதுக்கான வழி ஞானத்தை கொடுக்கிறாரு. உங்கள மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவாகிய இறைவனை நினைங்க. அவரதான் சிவன்னு இந்துக்களும், அல்லாஹ்ன்னு முஸ்லிம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர எந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்பும். வெளி விஷயத்துல உங்க புத்தி ஈர்க்கப்படாது. ஏன்னா உள்ள இருந்தே அந்த ஆனந்தம் திருப்தியா இருக்க ஆரம்பிச்சுருவீங்க. இது கூடவே இந்த காமம், இந்த விஷயம்லாம் தப்பு. உடலை பார்க்கிறதே தப்பு. ஆத்மாவைத்தான் பார்க்கணும். ஏன்னா சொர்க்கத்துல அப்படித்தான் பார்ப்பாங்க. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அதனால தான் எவ்வளவு அழகா இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது. சோ அதே மாதிரி பழக்கத்தை இப்ப நீங்க எடுத்துட்டு வந்தே ஆகணும். ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாக போகுது. 2800 வருடம் நாம காமம், கோபம் இதெல்லாம் மூழ்குனவங்க தான். அதனால ஸ்லைட் ட்ரிகர்ல விழுந்துருவாங்க எல்லாரும். சோ அப்ப இப்ப ட்ரிகர் ஸ்லைட்டா இல்ல, பயங்கரமா வரப்போகுது. அப்படி இருக்கும். இப்பவே ஆல்ரெடி அப்படித்தான் இருக்குது. ஆ அப்படி இருக்கும்போது இறைவனை தவிர எதுவுமே யாரை பார்த்தாலும் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாரி கடவுள் தான் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டு இருக்கணும் மனக்கண்ல. ஏன்னா அவர நினைக்க நினைக்க ஆத்மாவுடைய பாவமும் போகுது. உங்களுடைய மனமும் அப்படியே ஒரு பெரிய என்ன சொல்றது? அந்த ஆஞ்சநேயர் தன் வாளை சுத்தி அது மேல உட்கார்ந்துக்கிறாரு பாருங்க. அந்த மாரி நமக்குள்ள ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி அது மேல உட்கார்ந்துக்குவோம். வெளியில எதையுமே சார்ந்து இருக்க மாட்டோம்.
சோ அப்படி ஒரு ஆனந்த நிலையை அடையும் போதுதான் உலக அழிவே ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுக்குள்ள நிறைய பேர் பாவத்துல இந்த காமத்தினால இது மாதிரி எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம துடிப்பாங்க. இறந்து போனா மறக்க முடியாம துடிப்பாங்க. இறந்தவனும் ஐயோ இவ்வளவு விட்டுட்டு நாம இறந்துட்டோமேன்னு அவனும் பேயா சுத்துவான். இதுக்காக பேய் கூடிய குடும்பம் நடத்த முடியும்? இப்படி உலகம் மாறிட்டு இருக்குது. சோ அதனால நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நீங்க மாட்டிக்கிட்டீங்க, வெளியில வர முடியல அப்படின்னா, கூச்சப்படாம சிஸ்டர் மாதிரி நெறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? சோ அவசியம் தொடர்பு கொள்ளுங்க. இப்ப சிஸ்டருடைய சேனலுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். சோ அவசியம் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது நார்மல் கிடையாது. காமம் நார்மல் கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஆரம்பத்துல எப்படி வந்தது? முதல்ல எப்படி வந்தது? அதுக்கு காரணம் நீங்களா இருக்கலாம். அல்லது உங்களை காமத்தில் ஈடுபடுத்தினவர்களுக்குள்ள அது வந்திருக்கலாம். இல்லையா? நெறைய குழந்தைகள், ஆண் குழந்தைகளும் சரி, பெண் குழந்தைகளும் சரி, இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. சோ அது மற்றவர்கள் மூலமா வந்தாலும் சரி, நம்ம மூலமாவே வந்தாலும் சரி, அது தப்பு தான். இல்லையா? ஒன்ஸ் விழுந்துட்டா எழுந்திரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ ஒரு பேய் வந்து அவங்கள இதுக்கு பழக்கப்படுத்திட்டு போயிடுச்சுன்னா கூட, அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு அடிமை ஆயிடுவீங்க. கரிமீன் சாப்பிடுறதும் அப்படிதான். இல்லையா? அதனால தான் இந்த கரிமீனு, காமம் இல்லாட்டினாலே உங்களுக்குள்ள பேயே வராது. ஏன்னா அதுக்கு போர் அடிக்கும். அதுக்கு பிடிக்காது. எல்லாரும் யாரு இதுல மூழ்கி இருக்கிறாங்களோ அதனால தான் விபச்சார விடுதியிலே இருக்குது. கோயில்ல வந்து பேய் இருக்குது. இல்லையா? கோயில கண்டாலே ஓடிடுது. அதனால தான் கோயில்ல வந்து பேய ஓட்டுறாங்க. சோ அந்த மாரி உங்க மனதை கோயில் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த கோயிலுக்குள்ள சிவபெருமானை எப்பவுமே நிரப்பி வை. ஓம் சாந்தி. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சிஸ்டர்? இதேதான் பிரதர். நம்ம ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு பரமாத்மாவை நினைச்சிட்டு இருக்கணும். உதாரணமா நான் இப்ப மாணிக்க வாசகர் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அவர் கூட இப்ப நான் ரீசெண்டா வந்து படிச்சப்போ அந்த ஆத்மநாதர் கோவில் அங்க நான் போயிருக்கிறேன். ஆத்மாவுக்குள்ள கோவிலே கட்டியிருக்கிறாரு. அதனால அங்க வந்து வெறும் லிங்கம் கிடையாது. வெறும் பீடம் தான் இருக்கும். மேல வந்து ஆத்மாவுடைய தலைவன் ஆத்மநாதர் தான் அவர் பேரு. அப்ப வந்து அவர் வந்து திருவாசகம் இதெல்லாம் அதாவது நம்ம மார்கழி மாசம் படிப்பாங்க இல்லையா? இந்த கோவில்கள் எல்லாம் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் படிப்பாங்க சிவன் கோவில்கள்ல. அந்த திருப்பள்ளி எழுச்சி ஃபுல்லாவே இந்த ஆத்மநாதரை பத்தி தான் பாடி இருக்கிறாரு. அந்த 10 பாடல்களுமே ஆத்மாவா இருங்க. இவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெண்ணா அவரை உருவகிச்சுக்குவாரு. அதனால அவரு அதாவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அதுல? கண்டிப்பா சொல்லுங்க சிஸ்டர். அதாவது அந்த சைவ சமய குரவர்கள் 4 பேர் இருப்பாங்க இல்லையா? அப்பர், சுந்தர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். இவங்க வந்து 4 மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்பர் வந்து தாச மார்க்கம். அதாவது சேவை செய்யறது. இந்த உழவார பணி அப்படின்ட்டு செய்வாங்க இல்லையா? கோவில்களை சுத்தம் பண்றது இந்த மாதிரி. அந்த மாதிரியான மார்க்கத்துல போய் கடவுளை அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து திருஞான சம்பந்தர் வந்து புத்திர மார்க்கம். அதாவது குழந்தை எங்க அம்மனை வந்து பால் எல்லாம் கொடுக்குறாங்க, ஞானப்பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி குழந்தையா அந்த மாதிரி புத்திர மார்க்கத்துல வந்தவங்க அவரு. அடுத்தது சக மார்க்கம் தான் தோழன். அடுத்து சுந்தரர் வந்து தோழனா வருவாரு. நம்ம கடவுளை எப்படினாலும் நினைச்சுக்கலாம். நம்ம குழந்தைய நினைச்சுக்கலாம், இல்லைன்னா தோழனா நினைச்சுக்கலாம், எப்படினாலும் நினைக்கலாம். ஆனா இவர் வந்து கணவனா நினைச்சாரு. நம்ம எப்படி ஆத்மாக்கள் வந்து கடவுளை வந்து நம்ம கணவனா நினைக்கிறோம். இவன் வந்து பெண்கள். மீதி பேரெல்லாம் நம்ம எல்லாம் பெண்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து கணவனா இவங்க பெண்கள் எல்லாம் பாடுறாங்க. நாங்க வந்து உங்களை வந்து அடையணும் அப்படின்ட்டுதான் பாட்டை பாடுறாங்க. அதுக்காக எங்களுக்கு ஆசீர்வதிங்க, வழி சொல்லுங்க. அப்படிதான் திருப்பள்ளி எழுச்சி ஃபுல்லாவே. நம்ம ஆத்மா வந்து விழிப்புணர்வு அடையணும். அதான் பள்ளி எழுச்சி. சோ அத வந்து அவர் பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ நம்ம கிறிஸ்தவ மதம், முஸ்லிம் மதம் இதெல்லாம் வந்து பாத்துக்கிறப்போ நம்ம மதத்திலயும் ஒரு பெரியவரை பத்தி இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு. சோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு மக்களுக்கு இதை கன்வே பண்றேன். இல்ல அது என்ன சொன்னீங்க? கிறிஸ்தவ மதம்? இல்ல முஸ்லிம் மதம். நான் இப்ப வந்து ஒரு முஸ்லிம்கள் இதுக்கு போயிருந்தேன் பிரதர். ஏக இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அவங்க அல்லாஹ் வந்து ஏக இறைவன் சொல்றாங்க. ஆனா ஜீசஸ் வந்து ஈஷா அப்படின்னு சொல்றாங்க பிரதர். ஈசா அப்படின்னா அவர் வந்து அவங்களுடைய தேவ தூதர் தான். அதாவது இவங்க வணங்கத்தக்க தேவ தூதர். அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் இயேசுவுக்கு. ஏன்னா அவரை வந்து அல்லாவுடைய தூதர் அப்படின்றாங்க. அதாவது அல்லாவுக்கு முன்னாலே அவர் வந்துட்டார். அதாவது இவர் முகமது நபிக்கு முன்னாலேயே இயேசு வந்துட்டாரு. அவரு ஆனா வந்து இவங்க இந்த பரமபிதான்னு அவர் சொல்றாரு இல்லையா? அதை வந்து இவங்க அப்படி கம்பைன் பண்ணிட்டாங்க. அந்த ஈசா அவரை வந்து கட்டாயமா வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரே மதம், ஒரே குலம்
அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருந்தாங்க. நான் அதை பத்தி என் சேனல்லையும் இப்போ வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அது நிச்சயமா நான் வந்து ஏக இறைவன் தத்துவத்தை வந்து அவங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பிரதர். அது முஸ்லிம்கள் இவ்வளவு தூரம் பண்றது வந்து ரொம்ப இது ஏக இறைவன்ன்றத வந்து அவங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. பேருதான் மாறுது. ஆனா இயேசுவையும் அவங்க கும்பிட சொல்றாங்க அப்படின்றது, அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஈசா அவர் வந்து உயிர் தெழுந்து போனது இல்லையா, அதாவது இந்த கல்லறையில அறையப்படல, ஆனா உயிர் தெழுந்து போனாரு. அவங்க மரியம் அவங்க அம்மாவுக்குமே மரியாதை தர்றாங்க. அவங்க 2 பேரையுமே அந்த குரான்லயே அவங்க பேரே இருக்கு ஈசா. சோ அந்த மாதிரியே அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அது மாதிரி நம்ம இதுல வந்து நம்ம ஆத்மநாதர் அப்படின்ட்டு சொல்லி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்ல வந்து எல்லாத்துலயுமே இருக்கு பிரதர். அது வந்து அவங்களே ஒத்துக்குறாங்க. எங்க மதத்துல வந்து நிறைய பேர் தவறு பண்றாங்க. அல்லாஹ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. வரதட்சணை வந்து பெண்கள் தான், பெண்களுக்கு ஆண்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அவதான் வந்து குடும்பத்தை விட்டு கஷ்டப்பட்டு வெளியே வந்து இன்னொரு ஃபேமிலியோட இருக்கிறா. அதனால அப்படிதான் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காரு அல்லாஹ். அதாவது அந்த ஜிப்ரேல் ஆத்மா அது அந்த மாதிரி எல்லாமே ஒரு பெரிய நல்லா டிஸ்பிளேயா வச்சிருந்தாங்க. சோ அத பத்தி நம்ம அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம் இன்னொரு இதுல. சரி, ஓகே சிஸ்டர். ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ. ஓம் சாந்தி. ஓகே, ஓம் தேங்க் யூ. சாந்தி. ஓகே.